என்னடா பண்றீங்க? என்னடா சும்மா தான்டா நிக்கிறோம். யாரோ நம்ம குப்பை கொளுத்தி விட்டது மூச்சு விட முடியலடா. ஆமாடா நானும் பார்த்தேன், வெறும் பிளாஸ்டிக்கா இருந்து கிடந்துச்சு. என்னன்னு தெரியல, யாரு கொளுத்தி விட்டான்னு தெரியல. அதான்டா போட்டேன், அங்க குப்பை எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வரதுக்கு இல்ல இந்த மாதிரி போடாதா. சரி. நம்ம ஊர்ல விட்டு தானே இந்த மாதிரி குப்பையெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. இதே சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வர எல்லா குப்பையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃபேக்டரியில 24 மணி நேரம் எரிக்கிறாங்க. வச்சு என்னடா பண்ணுவாங்க? அதுல வர ஈட்டு வச்சு கரண்ட் தயாரிச்சு சிங்கப்பூருக்குலாம் கரண்ட் சப்ளை பண்றாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் எரிச்சு வர புகை மக்கள் எல்லாம் எப்படி சுவாசிப்பாங்க, அது எப்படி தடுப்பாங்க? அந்த காற்று வந்து பல கட்டத்துல அந்த புகையை பியூரிஃபை பண்ணி நல்ல காத்தா வெளியே விடுறாங்க. அதனாலதான் அங்க இருக்கிற மக்களுக்கு எதுவும் ஆகுறது இல்லை. ஏன்னா நல்ல காத்தா வரவங்களா அந்த மக்களால நல்லா சுவாசிக்கணும். அதுல வர சாம்பல் என்னடா பண்ணுவாங்க? அந்த சாம்பலை எடுத்துட்டு போயிட்டா ஆர்டிபிஷியலா ஒரு ஐலண்ட் கிரியேட் பண்றாங்க. பண்ணி அதுல கொட்டி அங்க இருக்கிற தண்ணியில கொட்டுறாங்க. அங்க இருக்கிற தண்ணியில கலக்கறதுனால சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. இதுமே நம்ம நாட்டிலேயே இருந்தா நல்லா இருக்கும்டா. ஆமா, நம்ம நாட்டில் இருந்தா நம்ம நாடு ரொம்ப தூய்மையா இருக்கும்டா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் யாரும் இந்த மாதிரி குப்பையை போடாதீங்க. பொது இடத்துல யாரும் குப்பையை போடாதீங்க. அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல குப்பையை போடுங்க. தேங்க்ஸ்.